புச்சுக்கு 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 புச்சுக்கா. இது என்ன என்னைக்குமே இல்லாத சிலுமிசமா இருக்கு. வா 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 வா. ஐயா ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போகலாம். ஹலோ ஆல் வணக்கம். பீடா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க கேம்பெயினை முடிச்சிட்டாங்க, விக்டரியோட முடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் வெளியே போறேன் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு எல்எஸ்டியும் முடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதாவது இந்த கிரவுண்ட் ஃபேக்ட்ஸ் கொடுத்தோம். டீம் பேட்டட் ஃபர்ஸ்ட் ஹவ் ஒன் 4 அவுட் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லும் போது டாஸை வின் பண்ணிட்டு இந்த பேட்டிங் லைனப்பை வச்சுன்னு we are going to bowl first அப்படின்னோடனே கதை ஓவர். அதாவது அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். அதாவது வந்து நேத்து வந்துட்டு நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங்கு இவ்வளவு ரன்னு போகுது அப்படிங்கும் போது டாஸை வின் பண்றீங்களா, போத் டீம்ஸ் ஹேஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 242, ஆவரேஜ் பேட்டிங் செகண்ட் ஸ்கோர் 217. 4 தடவையும் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு போன மேட்ச் டிசி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆடி 221 அடிச்சு 20 ரன்ல ராஜஸ்தானை ஜெயிச்சாங்க. when ராஜஸ்தான் were 159 for 3 in 15 overs சொன்னதுக்கு அப்புறமா இப்ப வந்து 2 மேட்ச் மரண அடி. கேகேஆரோட ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு 235 கொடுத்துட்டு போன மேட்ச் 10 ஓவர் 170 கொடுத்துட்டு டாஸ் வின் பண்ணிட்டு போலிங் போடுறீங்கன்றீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னோம், இந்த மாதிரி ஒரு பிச்சில் நவீன் உல்-ஹக் மாதிரி ஒரு போலருக்கு வந்து எடுக்காது, ஏன்னா நிறைய ஸ்லோயர் டெலிவரிஸ் போடுற ஆளுன்னு. 2 விக்கெட் எடுத்தாரு. இங்க விக்கெட்டு கணக்கே கிடையாது, எக்கானமி தான் கணக்கு. இப்ப என்ன சொன்னோம், 2 போலரு உங்களுக்கு அந்த இதுவா இருக்கணும், 32 ரன்னுக்குள்ள கொடுக்குற போலர் இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு பிஷ்னாய் போட்டாரு, சூப்பரா போட்டாரு பிஷ்னாய். அததான் சொல்றேன். நீங்க ஒரு மேட் என்ட்ரிய வச்சிருந்தீங்கன்னா உங்க கதை எப்படி இருந்திருக்கும், ஜெனுவனா போடுவார் அவரு. அப்படிங்கும் போது நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்ப எப்படி நம்ம சொன்ன தியரி படி எப்படி போயிருக்குன்னு பாருங்க. யூ வில் பி ஸ்டன்ட் ஆக்சுவலி. இப்ப வந்து பவர் பிளேல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் வந்துடணும் அப்படின்னு சொன்னோம். டிசி வந்து 73 for 1, எல்எஸ்ஜி நாட் பேட் 59, பட் 4 விக்கெட் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 7 to 10 மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடணும், ஒரு 35 ரன் ஆடணும்னு சொன்னோம். எல்எஸ்ஜி 38 for 1, டிசி 33 for 1. பாத்துக்கோங்க, டிசி 106 for 2, எல்எஸ்ஜி 97 for 5. அங்கேயும் விக்கெட் தான் பிரச்சனை. 11 to 15ல ஒரு மொமெண்டம் கிடைக்கணும்னு சொன்னோம். 2 டீமும் ஸ்டம்பிள் ஆனாங்க. 38 for 2 எல்எஸ்ஜி, 40 for 1 டிசி, 136 for 3 டிசி, 135 for 7 எல்எஸ்ஜி. பாத்துக்கோங்க, ஒரு ரன் டிஃபரன்ஸ், ஆனா 4 விக்கெட். இவங்க சொன்ன மாதிரி கடைசியில 65-70 வந்துருந்தோம். இவங்க 3 விக்கெட் விழுந்ததுனால இவங்க 72 for 1, அவங்க 54 for 2, 19 ரன்ல தோத்தாங்க. அதே மாதிரி இங்க ஸ்பின் இம்பாக்ட் அப்படின்னு சொன்னோம். இப்ப இங்க பாருங்க, இவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிசி ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன இது போட்டிருக்காங்க, அங்க வந்துட்டு உங்களுக்கு ரவி பிஷ்னாய் மட்டும்தான் வந்து நல்லா போட்டாரு. இப்ப உங்களுக்கு பாருங்க, தீபக் கூட 1 ஓவர் தான் போட்டாரு, 9 ரன்னு. 2 ஓவர்ல 20 ரன்னு குருணால் பாண்டியா ஓகே. ரவி பிஷ்னாய் 4 ஓவர்ல 26 for 1. பட் இவங்களுக்கு பாருங்க, அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு பேங்க்னு சொன்ன 1 ஓவர்ல 20 ரன் அக்ஷர் பட்டேல். குல்தீப் யாதவ் இங்க 4 ஓவர்ல 33. சோ அந்த டெசிஷனும் உங்களுக்கு வந்து பெருசா எதுவும் கேட்கல. எங்க அவங்க அடி வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ணிட்டு போலிங் போட்டதுதான். ஏன்னா ஆஃப்டர் 15 overs both the team were on par. அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி இப்ப யாஷ் தாக்கூர் மாதிரி ஒரு போலரு அவரும் அடிதான் வாங்கினாரு, நான் இல்லைன்னு சொல்லல. கண்டினியூஸா ஆடிட்டு. அதேதான் நானும் சொல்றேன், யாஷ் தாக்கூர் ஒன்னும் பும்ரா கிடையாது. ஆனா இந்த யுத்வீர் சிங்க்கும் அர்ஷத் கான் போடுற பவுலிங்க்கு யாஷ் தாக்கூர் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதாவது நீங்க அர்ஷத் கானாவது யூ கேன் கெட் ஜஸ்டிஃபைட் பிகாஸ் இட் பிளேட் அன் அமேசிங்லி குட் நாக்கு. ஸோ அதை விடலாம். இப்ப நீங்க அவங்க என்ன பண்ணாங்க, இன்ஜுரிக்கு அப்புறம் மோஷன் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யுத்வீர் சிங் சரக்கு எடுத்துன்னு வந்தாங்க. நவீனுல்ல காணது உங்களுக்கு ஒரு தப்பான மூவ். இப்ப நீங்க சொல்றதுக்காக சொல்றேன், அர்ஷத் கான் 3 ஓவர்ல 45 ஒரு விக்கெட் ஓகே. அர்ஷத் கான் பவுலிங் வெர்சஸ் யாஷ் தாக்கூர் பவுலிங் தான் சொல்றேன், பேட்டிங் விட்டுறலாம். இல்ல to an extent you can justify-ன்ற ஓகே, even though he went expensive. இப்ப உங்களுக்கு வந்து மோஷின் கான் இன்ஜுரிக்கு அப்புறம் கொண்டு வந்தீங்க, நல்லா போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து யுத்வீர் வந்து 2 ஓவர் தான் போட்டாரு, 2 ஓவர்ல 28 ரன் அப்படிங்கும் போது
நீங்க இந்த மாதிரி ஒரு கிரன்ச் மேட்ச் நீங்க ஆடும்போது இவ்வளவு சேஞ்சஸ் நீங்க பண்ணக்கூடாது. ஐ அக்ரி, யஷ்தாக்கூர் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். போன மேட்ச் நீங்க 9 ஓவர் 160 அடிக்கிறீங்கும் போது விச் bowler இஸ் பேட்? நோ bowler இஸ் பேட். அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? நான் யுத்வீருக்கு பதில யாஷ்தாக்கூர் ஆடிட்டு வாட் யூ நீட் இஸ் இன்னும் இந்த பிச்சில் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்னு கண்டெயின் பண்ண முடியலன்னா விக்கெட் எடுக்கணும். அவர் எப்படின்னா எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்தாரு, போன மேட்சை தவிர எப்படியாவது ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் மேட் என்ட்ரி மாதிரி ஒரு போலரை நீங்க ஆடிந்தீங்கன்னா, நவீனுல்லா கொடுத்த அந்த 4 ஓவர்ல 51 ரன்னு அதையும் நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா அந்த 18 ரன்னு தான் டிஃபரன்ஸ். பட் அவங்க டாஸ் வின் பண்ணி எப்ப போலிங் போட்டாங்களோ அங்கேயே அவங்களோட கதை முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு பரம பாட்டா பிச்சு பாருங்க. when you're going through such a low phase, you know it's going to be a high scoring game. You have to win the toss and bat first. LHG unfortunately didn't help themselves. DC deserved to win. Congrats DC, well played on ending your tournament on a high. கரெக்ட் தான். ஏன்னா டிசி நம்ம 2 பேரும் சொன்னதோட ஹியரா தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க டோர்னமெண்ட்ல. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் தெம். எல்எஸ்டி வந்து அப்படியே ஏதோ தெரிஞ்சு ஏதோ ஆன மாதிரி அப்படியே போயிட்டாங்க. கொஞ்சம் இனிஷியலா ப்ராமிஸ் இருந்தது, நான் வெல் விதின் பிளே ஆஃப்ஸ் ரேஞ்சில் தான் அவங்க இருந்தாங்க. அப்படியே 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 ஜஸ்ட் ஸ்லிட் ஆஃப். இப்போ வந்து என்ன போயிட்டாங்க எல்எஸ்டி வந்து பாய் பாய் தானா? இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி 10க்கு 6 ஜெயிச்சாங்க. And they had a back-to-back win against a team which has won 5 titles. A champion team. Home and away நீங்க வந்துட்டு அன்பிலீவபிளா ஜெயிச்சுட்டு போனீங்க. ஒரு மேட்ச் 180 அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஈஸியா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க you are just going to lose the game. You chased 213 from nowhere. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 10க்கு 6 ஜெயிச்சு நெட் ரேட் செம ஹையா இருக்கு. All you got to do is to win 2 out of 4 matches. You got a literal drubbing in the next 3 matches. Abdina, I'm extremely disappointed because that was also one of my teams which I felt seeing that balance and combination will definitely, try and get into playoffs. இன்னொரு மிஸ்ட்ரி எனக்கு புரியலன்னா, அந்த மார்க்கஸ் ஸ்டைனிஸ ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் போலிங் கொடுத்தாங்க, செமாடி எல்லாரும் வாங்குறாங்க. அவர் ஆல் ஆஃப் a sudden 2 மேட்ச் பாத்தீங்கன்னா பாலே கையில கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல, எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு தோல்வி 2 தோல்வி வந்தா தட் இஸ் வேர் யூ நீட் டு ஷோ கேரக்டர் டு மேக் ஷூர் யுவர் தாட் ப்ராசஸ் இஸ் ரைட். அவங்க தாட் ப்ராசஸே அன்பார்ச்சுனேட்லி ப்ராப்ளம்ன்றதுனாலதான் தேர் இன் சிச்சுவேஷன் வேர் தே ஆர். Unfortunately, when your thought process is wrong அப்படிங்கும்போது and you don't deserve to get into playoffs no matter what. But at least பாப்போம், அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் இவங்களும் வந்துட்டு டிசி மாதிரி வின் பண்ணி whether they are going to finish the tournament or high in பார்க்கலாம். But it's extremely disappointing campaign for LHG, particularly the net run rate very high after 10 games is 12 points. They can only blame themselves. DC has punched above their weight. DC qualify ஆக மாட்டாங்கன்னு ஆணித்தரமா நான் சொன்னேன். ஆனா வந்துட்டு பாட்டம் 3ல முடிப்பாங்கன்னு சொன்னா அவங்க வந்து 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னா put your thumbs up and say well played DCன்னு. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைனை வச்சுட்டு போன மேட்ச் ஆர்சிபியோட ஃபோல்ட் ஆனாங்க. டு பி ஆனஸ்ட் வித் யூ, அவங்க அதை ஜெயிச்சிருந்தாங்கன்னா 16 மேட்ச் வந்து பாயிண்ட் வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட நெட் ரன் ரேட் கம்மியா இருக்கும் போது never know what is going to happen. They have given themselves a chance to see if the other results are helping them. They also can only blame themselves. அவங்களும் என்ன பண்ணாங்க, போன மேட்ச் வந்துட்டு ஆர்சிபியோட டாஸ் வந்துட்டு we are going to bowl first அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு இந்த கிளாரிட்டி இல்லைங்கும் போது small things, this is going to make a difference. That is what has costed both the teams a place in the playoffs அப்படின்னு சொல்லுவேன். Whereas RCB is doing everything right in the last 5 games. That is the reason they are going up in the table. அப்பன்னு சொல்லும் போதே சந்தோஷம் தெரியுது. சரி, ஃபைனல் தான் சொல்லுங்க பீடா. அப்ப ஆர்சிபி சிஎஸ்கே நாக் அவுட் அப்படின்னு அறிவிச்சிடலாமா? அத ரொம்ப நாளா நான் வந்து இந்த சேனல்ல சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களும் வந்து ஆமா அப்படிதான் நடக்க போகுதுன்றீங்க. To be very, very honest with you, 2 of my teams are favorite teams. Will always go all out and support. அதனால இந்த டீம் ஜெயிக்கணும், இந்த டீம் தோக்கணும், இந்த டீம் ஜெயிச்சா சந்தோஷம், அந்த டீம் தோத்தா சந்தோஷம் டெஃபினட்டா எதுவுமே இருக்காது. குவைட்டா பார்ப்பேன், எந்த டீம் ஜெயிச்சாலும் கங்க்ராட்ஸ், எந்த டீம் தோத்தாலும் மை ஹார்ட் வில் பிரேக். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் என்னோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னா, ஐபிஎல் ஹிஸ்டரி இஸ் கோயிங் டு சி ஆர்சிபி ஜெயிக்க போறாங்க. அதானே one of the greatest comebacks ever in the history of IPL. ஏன்னா
நான் வந்துட்டு இந்த 2009 2011 எக்ஸாம்பிள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 2 மேட்ச் எப்ப ஜாக்ஸை இறக்குனாங்களோ அப்பையில இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஹோப்ஸ் இருக்குன்னு. நிறைய பேர் சும்மா ஏரியா நீ வேற இதுக்கு மேல வந்துட்டு நீ வளர்மதி நீ சொல்றது லாங்குவேஜ் தான் காலேஜுக்கு போனா என்ன கட்டடிச்சு வீட்டுக்கு வந்தா என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஒண்ணுதான் ஐபிஎல் இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூ கிராக் யுவர் ஐபிஎல், ஒன்ஸ் யூ காம்பினேஷன், when you get the winning momentum, you will be coasting. அதுல சந்தேகமே இல்லைன்றதுனால somehow I feel, I don't even want to say whose opposition is RCB. அப்படி சொன்னா என் மனசு ஒரு மாதிரி இருக்கும்ன்றதுனால what my gut feeling is saying is IPL history is going to see one of the greatest comebacks ever from a team after 8 matches, losing 7 matches, being the bottom of the table most of the time and getting into playoffs. சூப்பர் பீடா, சந்தோஷம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனா ரொம்ப எக்ஸைட்டிங் ஃபினிஷிங் தான் போயிட்டு இருக்கு ஐபிஎல். சிஎஸ்கே ஃபேன்ஸும் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்காங்க. 18ஆம் தேதி எனக்கு என்னோட ரெக்வஸ்ட், என்னோட விஷ் ஒண்ணுதான், மழை பெய்யாம ஒரு ஃபுல் மேட்ச் நடக்கணும். சிஎஸ்கே ஆர்சிபி ஒரு பிளாக் பஸ்டர் நம்ம பார்க்கணும், அவ்வளவுதான். ஸோ ஐ திங்க் வி கேன் க்ளோஸ் வித் பீடா உங்க ஃபைனல் தாட்ஸோட. அதான் சொல்றேன், பாவமா இருக்கு 2 டீமையும் பார்த்தா. பட் 10 டீமுங்க, 4 டீம் தான் போக முடியும். ரொம்ப பாவமா இருக்கு ஈஸியா பார்த்தா. ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த ஜெயிக்காத டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். இப்ப ஆர்ஆர் சிமெண்டட் their place, they won. கேகேஆர் has won twice, அவங்களும் உள்ள போயிருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் இன்னொரு எந்த டீம், எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் இவங்க பண்ண தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. 2ல 1ஆவது அட்லீஸ்ட் ஜெயிச்சுட்டு அவங்களும் போயிடுவாங்க. இப்ப எனக்கு honestly speaking, as much as I'm a big die-hard fan of CSK, I really won't mind. இதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் ஆர்சிபி உள்ள போறது. இங்கேருந்து போய் கப்பு ஜெயிச்சாங்கன்னா that is what something the fans also wanted to see. I would say well played DC on ending your tournament on a high. Hopefully LSG will also take the same route of finishing on a high when they have one dead rubber left against the Mumbai Indians. That's all we have got in this episode. And until we come back and entertain you for yet another episode of IPL Preview or Review, thanks a lot and bye-bye.